திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே டிப்பர் லாரி மோதி கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கனிராஜா. கனிராஜா, வணக்கம். இந்த விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது? இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த விருவீடு அருகே தெப்பத்துப்பட்டியை சேர்ந்தவர் விவசாயி காத்தவராயன். இவரது மனைவி ஜோதி, இவரது பேரன் ஆச்சி பாண்டி 11 வயது, ஆச்சியம்மாள் பேத்தி 9 வயது. இவங்க 4 பேர் இன்று மாலை அந்த வத்தலகுண்டு அருகே விருவீடு பகுதிக்கு மளிகை கடைக்கு சென்று மளிகை பொருட்கள் வாங்கி கொண்டு அவர்கள் சொந்தமான சூப்பர் எக்ஸல் இருசக்கர வாகனத்துல மீண்டும் வத்தலகுண்டு சாலையில தெப்பத்துப்பட்டி நோக்கி போறாங்க. அப்போது வத்தலகுண்டு பகுதியிலிருந்து விருவீடு பகுதிக்கு ஒரு டிப்பர் லாரி மண் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக செல்கிறது. அந்த வாகனம் அந்த காத்தவராயன் ஓட்டி சென்ற அந்த இருசக்கர வாகனம் சூப்பர் எக்ஸல் மீது பயங்கரமாக மோதியது. இந்த சம்பவ இடத்துல காத்தவராயனும் அவங்க பேத்தி ஆச்சி அம்மாள் 2 பேருமே உடல் நசுங்கி பலியாகிறாங்க. மேலும் இந்த விபத்துல காத்தவராயன் மனைவி ஜோதியும் பேரன் ஆச்சி பாண்டி 2 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற விருவீடு காவல்துறையினர் அவங்க காயமடைந்தவங்களை சிகிச்சைக்காக வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க சிகிச்சைக்கு செல்லும் வழியில பாட்டி ஜோதியும் பலியாயிடுறாங்க. மேலும் ஆச்சி பாண்டி தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தை அந்த டிப்பர் லாரியோட ஓட்டுநர் தப்பி ஓடிட்டார். இது குறித்து விருவீடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அந்த டிப்பர் லாரி டிரைவர் தேடி வராங்க. இந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.